பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இது அருமையான ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தின் தகப்பன் தன்னுடைய பிள்ளை தான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கும் போது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மை முன்குறித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய பிதாவுக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அந்த இடத்துல கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு போனார். அங்கே கர்த்தர் அவனை பெரிய சாதியாக்கி அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாமும் அநேக நேரங்களில் கர்த்தருடைய சப்தம் கேட்கிறோம், ஆனால் நாம் கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம். காரணம், மாம்ச சிந்தைக்குள்ளாய் இருக்கும் போது அது மாம்சத்திற்கு நேராய் வழி நடத்தும். அதுபோல் அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் காணக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மை வெளி தோற்றங்கள் இல்லை என்ற அந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு மிகவும் காண்பதற்கு பயங்கரமானதா இருக்கிறது, பார்ப்பதற்கு நன்றாய் தோன்றுகிறது போல. அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்ல, மனிதனுக்கு நன்றாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகளும் மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால இந்த நாட்களில் உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய சப்தத்தை கேட்பவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை தெய்வ பயத்தோட நாம் அங்கீகரிப்பவர்களாய் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையிலும் இந்த சப்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்விக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.